ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கொஷின் பார்க்க போகிறோன்னா தனி வட்டியிலேருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷினை பாருங்கள். அரவிந்த் என்பவர் ரூபாய் 8000 ஆகாஷ் என்பவரிடந்து 7% தனி வட்டி வீதத்தில் அவங்களே கொடுத்துட்டாங்க. தனி வட்டின்ட்டு கூட்டு வட்டி இல்லை, கடனாக பெற்றார். அவர் 2 ஆண்டுகளின், அதாவது 2 ஆண்டுகளின் முடிவில் திரும்ப செலுத்த வேண்டிய வட்டியையும் தொகையையும் ரெண்டுமே கேட்குறாங்க. வட்டியும் கேட்குறாங்க, தொகையினா கேட்குறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு தனி வட்டிக்கு ஃபார்முலா என்ன? தனி வட்டி இஸ் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. ஓகேங்களா? எல்லாருக்கும் தெரியும் இந்த ஃபார்முலா. இப்போது Pன்றது என்னது? அசல் எவ்வளோ? 8000. Nன்றது என்ன? ஆண்டு காலம். N 2 ஆண்டுகள். Rன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7%. இப்போ அதில் அப்ளை பண்ணலாமா? P 8000 இன்ட்டு Nன்றது 2 ஆண்டுகள், Rன்றது 7% டிவைடட் பை 100. ஓகேங்களா? 0 0 0 0 2 0. மீதி என்ன இருக்குது? 80 இன்ட்டு 2 14. 14 8 18 80 4 8 32 112. அவ்வளோதாங்க தனி வட்டி. இப்போ தனி வட்டி கண்டுபிடிச்சாச்சு. கரெக்டுங்களா? வட்டின்றது தனி வட்டி ரூபாய் 1120. தனி வட்டி நம்மளுக்கு தெரியும். இப்போ தொகை கேட்குறாங்க. தொகைனா என்னது? தொகைன்றது அசல் ப்ளஸ் வட்டி, இது சேர்ந்தது தான் மொத்த தொகை. ஓகேங்களா? அப்போது அசல் 8000 ப்ளஸ் வட்டி எவ்வளோ? 1120. இப்போ 2 ஆட் பண்ணால் எவ்வளோ? 9120 ரூபாய். இதுதான் மொத்த தொகை. ஓகேங்களா? நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. முதல்ல என்ன கேட்டிருக்காங்க? வட்டி தான் கேட்டிருக்காங்க. ரெண்டாவது தொகையை கேட்டிருக்காங்க. நீங்கள் முதல்ல வட்டி தொகையும் ரெண்டாவது ஆப்ஷனில் இருந்ததுன்னா அதை மாற்றி போட்டுறாதீங்க. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். பார்த்துங்க. வட்டி எவ்வளோ? 1120 ரூபாய். தொகை 9120. வட்டி வேறு, தொகை வேறு. அது வேறு. அசல் வேறு, வட்டி வேறு, தொகை வேறு. அசல்ன்றது எவ்வளோ கடன் கொடுக்குறாரு, வட்டின்றது அந்த கடனுக்கு எத்தனை சதவீதம் வருதோ அது வட்டி. இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் மொத்த தொகை. ஓகேங்களா? தேங்க்யூ. உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.